Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.5ல் 5ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? A -3,5 மற்றும் B 3,3 ஆகியன முறையே இந்த A B என்பன முறையே ஒரு முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் மற்றும் நடுக்கோட்டு மையம் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணம் எடுத்துக்கிடுவோம். PQRங்கிறது முக்கோணம் எடுத்துக்கிடுவோம். இந்த முக்கோணத்தினுடைய செங்கோட்டு மையம் மற்றும் நடுக்கோட்டு மையம் கொடுத்திருக்காங்க. செங்கோட்டு மையம், நடுக்கோட்டு மையம் மற்றும் சுற்றுவட்ட மையம் 3 ஒரே கோட்டின் மீது அமையும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செங்கோட்டு மையம் மேலையும் சுற்றுவட்ட மையம் கீழையும், அது ரெண்டுக்கு இடையில இந்த நடுக்கோட்டு மையமும் அமையும். இது ஒரு பேசிக், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3 ஒரே கோட்ல தான் அமையும். இந்த ஏங்கிறது செங்கோட்டு மையம். ஏங்கிறது என்னது? செங்கோட்டு மையம். பிங்கிறது நடுக்கோட்டு மையம். சிங்கிறது சுற்றுவட்ட மையம். இதுல ஒண்ணு நம்ம கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த நடுக்கோட்டு மையம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஏசிய 2:1ங்கிற விகிதத்துல பிரிக்கும். அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். பி ஆனது ஏசியை 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜி தான் நடுக்கோட்டு மையம் வச்சுதான் 2:1ங்கிற ரேஷியோல பிரிக்கும். ஸோ இது 2 மடங்கு, இது 1 மடங்குங்கல ஏபி பை பிசி ஈக்குவல் டு 2/1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்ப இது வந்து பிங்கிற புள்ளி ஏசிங்கிற 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டை உட்புறமாக 2:1ங்கிற வீதத்துல பிரிக்குது அப்படின்னு எடுத்தோம்னா பிரிவு சூத்திர ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஏங்கிறது என்னது? -3 5. இதை x1 y1 எடுத்துக்கிடுவோம். சிங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியாது, அதை ஏ கமா பின்னு எடுத்துக்கிறோம். பிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பிங்கிற பாயிண்ட் என்ன? 3,3. அதுதான் பிரிக்கிற நடுவுல பிரிக்கிற புள்ளி, 2:1ங்கிற ரேஷியோல பிரிக்கக்கூடிய புள்ளி. ஸோ அதை எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எம் என்னது? 2. என் என்னது? 1. எம் 2 என் 1. x1 y1 வந்து -3 5. x2 y2ங்கிறது ஏபி, xyங்கிறது 3 3. எழுதுவோமா? பிரிவு சூத்திரம் mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 is equal to x comma y. mங்கிறது 2, x2ங்கிறது a, x1 -3, y1 5, x 3, y 3, x2 a, y2 b, m 2 n 1. சப்ஸ்டிட்யூட் mx2 nx1 by m plus n, my2 ny1 by m plus n, xy வந்து 3,3. xx கோஆர்டினேட் yy கோஆர்டினேட்டை தனியாக எடுப்போம். x கோஆர்டினேட் தனியா, y கோஆர்டினேட் தனியா.
2a equal to 12 ஆகும். இதுல இருந்து a equal to 6 ஆயிடும். இங்க 9 minus 5 4 ஆகும். so b is equal to 4 by 2 2 ஆயிடும். so b is equal to 2, a is equal to 6. so சுற்றுவட்ட மையம் 6,2 கிடைச்சிருக்கு. 6,2 c தான் a, b எடுத்திருக்கோம். இப்போ என்ன கணக்கு இன்னும் பாதி இருக்கு. இந்த c ஆனது முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். 6,2 கண்டுபிடிச்சாச்சு. எனில் கோட்டுத்துண்டு ஏசி ஏயையும் சியையும் தனியாக அடுக்க சொல்றாங்க. ஏ வந்து ஆல்ரெடி நமக்கு -3 5 கொடுத்துருக்காங்க. இப்போ சி வந்து 6 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை விட்டமாக கொண்ட வட்டத்தின் ஆரம் கேட்குறாங்க. ஏ வந்து -3 5, சி வந்து 6 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை விட்டமாக கொண்ட வட்டம். சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். ஏயும் சியையும் எடுத்துட்டு அதுக்கு ஒரு வட்டம் போட போறேன். இந்த ஏசிஐ ஏயையும் சியையும் விட்டமாக கொண்ட வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி விட்டம் கண்டுபிடிச்சிருவோம். விட்டத்துல பாதி தான் ஆரம். வட்டத்தின் விட்டம் இப்போ ஏசிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு எழுதுவோம். x2 minus x1 the whole square, y2 minus y1 the whole square. இது x1 y1 ஆகும், இதை x2 y2 ஆகும் அசியூம் பண்ணி எழுதும். ஏசிங்கிறது என்னது? விட்டம். x2 minus x1 the whole square, y2 minus y1 the whole square. 9 minus 3 81 plus 9 90. விட்டம். நம்ம என்ன கேட்குறாங்க? ஆரம் கேட்குறாங்க. விட்டம் சீக்வல் டு √90, ஆரம் சீக்வல் டு அதை விட பாதி. அப்படிதானே? இதை நம்ம பிரித்து ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் 10 9ன்னு போட்டோம்னாலும் 9 வெளியே எடுத்தோம்னா 3√10ன்னு போடலாம். வேறு என்ன ஸ்கொயர் ரூட் எடுக்க முடிஞ்ச நம்பர் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 90 பகா காரணிப்படுத்துவோம். 9 10 தான் எழுத முடியும். 9 × 10/2. 9 வேணால் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கலாம். √10/2. ஆரம் வந்து 3√10/2 வேறு ஒன்றும் இருக்காது. இது அப்படியே எழுதிக்கலாம். இதான் ஆரம். ஓகே, வேற சுருக்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சுருக்கலாம். இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க 10 இந்த 2 அடிக்கணும். இந்த 2 நான் ரூட்டுக்குள்ளே எடுத்துட்டு போய் அடிக்கலாம். எப்படின்னா 3√10 இந்த 2 ரூட்டுக்குள்ளே கொண்டு போயில 4ன்னு ஆயிடும். ரூட்டை விட்டு 4 வெளியே எடுத்தால் 2 ஆகும். இப்போ 2 ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் 4ன்னு ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் இப்படி வரும். ஸோ இன்னும் சுருக்கணும் அப்படின்னா √5/2 அப்படின்னு போட்டு அலகுகள். ஆரம்கையில் சம் சென்டிமீட்டர் ஆர் மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெனி அலகுகள் அப்படின்னு சொல்லி. ஓகே.